வணக்கம் மாமே, வெல்கம் பேக் டு எடிட்ஸ் ஃபேட் அண்ட் ஒய்டி சேனலு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கேம் பிள்ளை தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபைனலி நம்ம செகண்ட் சேனலில் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ பாட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோக்கான கண்டென்ட் என்னென்னா, நம்மளோட TH14 அக்கௌண்ட் அண்ட் TH16 அக்கௌண்ட் ரெண்டு அக்கௌண்ட்லேயும் வார் அட்டாக், அதுக்கப்புறம் நார்மல் அட்டாக் ஒன்று, ஈச்சில் ஒன்று பண்ணி விட போகிறோம் கைஸ். ஓகே, பார்த்தீங்களா நம்ம டீம்மேட்ஸ் எல்லாம் உட்காந்து பொழந்து கட்டி வச்சுருக்காங்க. செகண்ட் பிளேஸில் இருக்கோம். ஸோ சீக்கிரம் ஃபஸ்ட் பிளேஸ் வந்துடுவான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்ம இன்னும் அட்டாக் போட ஆரம்பிக்கல, அதனால தான். சரி, ஓகே, இவனை நம்மளோட மிரர் பேஸ் தான் கைஸ். இவனை பிடிச்சி பொழந்து கட்டி விட்டு இது பண்ணி விட்டுலாம். இப்போ நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறோம்னா சூப்பர் ஆச்சர் தான் யூஸ் பண்ண போகிறோம் கைஸ். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பிளிம்பை விட்டு சூப்பர் ஆச்சர் வச்சு இந்த டவுன் ஹால், இந்த இன்ஃபர்னோ, ஏர் டிஃபென்ஸு, ஸ்கேட்டர் ஷாட் எல்லாத்தையும் வேல்யூ எடுத்துகிட்டு அப்படியே லூன் பாத்திங் பண்ணி ஹீரோஸ் வச்சு இது பண்ண போகிறோம் கைஸ். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த ஆங்கிள்லேருந்து லைக் ஒரு 2 பலூனை விட்டுட்டு ஒரு லாவா, அதுக்கப்புறம் ஃபாலோடு பை பிளிம்பு, அப்படியே நேராக வந்து மினின்ஸ் இருக்கா, சரி பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே சென்டரில் இன்வெஸ்ட் போட்டு அப்படியே பிளிம்பை உடச்சி விட்டுலாம் கைஸ். அந்த ஏர் ஸ்வீப் போட்டு தள்ளி விடுறதுக்கு முன்னாடி பிளிம்பை உடச்சி விட்டோம். ஓகே, இப்போ ஃப்ரீஸு, க்ளோனு 2, அப்படியே ஒரு இன்விசிபிலிட்டி ஸ்பெல்லு அப்படியே போட்டால் அவ்வளோதான். டவுன் ஹால் காலி. நெக்ஸ்ட்டு இன்ஃபர்னோ, அந்த ஸ்கேட்டர் ஷாட் காலி, ஏர் டிஃபென்ஸ் காலி. நெக்ஸ்ட்டு இந்த சைட் டெஸ்லா காலி. அவ்வளோதான். ஓகே, இனி சிங்கிள் இன்ஃபர்னோவில் லூன்ஸ் எதுவும் பாதிக்கப்பட போகிறதில்ல. என்ன இது தானே இவன் ஐஸ்கோல் நம்ம போட்டு தள்ளிடுவானா? சரிதான். மினியன்ஸும் காலி, சூப்பர் மினியன்ஸு அவங்களையும் காலி பண்ணிட்டாங்க. குயின் காலி. சரிதான். ஓகே, ஹீரோஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு கைஸ். ஓகே, இந்த ஐஸ்கோலமும் காலி ஆகிரும்னு நம்புகிறேன். சரி, டைட்டன் போட்டு ஹீரோ இதை ஆரம்பிச்சு விட்டலாம். என்னது ஐஸ்கோலையுமே காலி பண்ணிட்டாங்க கைஸ். சரிதான், படுமாசமாக இது பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ கிங்கு மட்டும்தான் அங்கே இருக்கான். அவன் இது ஹீரோஸ் பார்த்துக்குவாங்க, பிரச்சனை இல்லை. சரி, ஓகே, இப்போ நம்ம அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டுடலாம் கைஸ். அவ்வளோதான். இந்த பேஸில் எதுவும் பெருசாக இல்லை. கீழே மட்டும் அந்த இன்ஃபர்னோ மட்டும் உடஞ்சிச்சா பிரச்சனை முடிஞ்சுது. இந்த கிங்கை மட்டும் கொஞ்சம் உள்ளே வந்துட்டோம். ஓகே, இப்போ ஆரம்பிக்கலாம் அட்டாக்கை. அப்படியே லூனெல்லாம் வரிசையாக போட்டு விட்டு அப்படியே இந்த ஒரு வார்டனு, அப்படியே இந்த ஹெட் ஹண்டர்ஸும் கொஞ்சம் இந்த சைடும் போட்டு விட்டுடலாம் கைஸ். அப்படியே ஆசி. ஓகே கைஸ், இனி பேஸில் இருக்கும் எதுவும் பெருசாக பிரச்சனை பண்ண போகிறதில்ல. நீ சிங்கிள் இன்ஃபோனோ தான் இருக்குது, எதுவும் பண்ணிட போகிறதில்ல. மெயின் டிஃபென்ஸ் எல்லாம் காலி. இந்த சிங்கிள் இன்ஃபோனோவையும் லூன்ஸ் பார்த்துக்குவான். சரி, ஓகே கைஸ், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுறேன். நீ இப்போ பேஸ் 3 ஸ்டார் தான். ஓகே, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறா தம்பி, சூப்பர். இங்கே பார்த்தீங்களா, டக்குன்னு 3 ஸ்டார் அடிச்சு விட்டாங்க. ஃபைனலி கைஸ், பர்ஃபெக்ட் 3 ஸ்டார். ஓகே, இப்போ நம்மளோட TH16 அட்டாக்கை பார்க்க ஆரம்பிக்கலாம். அங்கே 3 ஸ்டார் அடித்தாச்சு TH14. இப்போ நேராக கீழே இருக்கிற பேஸ் இருக்குல்ல, அதை மெயின் அக்கௌண்ட்டில் அதாவது TH16 அக்கௌண்ட்லேருந்து அடிக்க போகிறோம். அது மெயின் அக்கௌண்ட்டில் தான் இப்போ அடித்தோம். TH16 ரஷ் ஐடி கைஸ். நான் ஜஸ்ட்டு டொனேஷனுக்காக மட்டும்தான் வச்சுருக்கேன். அப்பப்போ வாரில் ப்ளே பண்ணுவேன். ஓகே, இப்போ TH16 அக்கௌண்ட்லேருந்து ப்ளே பண்ணலாம். அது ரஷ்ஷுங்கிறதால பெரிய ஒரு மேக்ஸ்ட் பேஸ்லாம் வந்துச்சுன்னா அடிக்க முடியாது கைஸ். அதான் அதில் ஒரே ஒரு பிரச்சனை. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம சின்ன பேஸ் தானே, TH13 பேஸ் தான். பிடிச்சி பொழந்து கட்டி விட்டுடலாம். ஏன்னா TH15 அடிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இதை வச்சு நம்ம தேவையான ட்ரூப்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணி விட்டுடலாம், நம்ம டொனேஷன் போட்ட பாக்கி இருக்கிறத வச்சுட்டு. சரி, ஓகே, இப்போ எங்கே அந்த பேஸு இங்கே பார்த்தீங்களா, ஃபுல்லாக அடிச்சு விட்டாங்க, ட்ரிபிள் போட்டு விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வார் பர்ஃபெக்ட் வாராக தான் வரும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, மிரர் அடிக்கலை, இருந்தாலும் பரவாயில்ல. எப்படியும் நமக்கு என்னோட 2 பேஸை தான் நினைக்கிறேன், என்னோட 2 பேஸோட ஆப்போசிட்டை. சரி, ஓகே கைஸ், இப்போ இதுக்கான ஸ்ட்ராட்டஜி இருந்தால் எலக்ட்ரோ ட்ராகன் ஓவர் க்ரோத் ஸ்பெல் ஸ்ட்ராட்டஜி கைஸ். இந்த சைடு ஹீரோ டிரைவு, அந்த சைடு எலக்ட்ரோ ட்ராகன் வச்சு கொஞ்சம் ஃபனலு, அப்படியே சென்டரில் வச்சு மெயின் எலக்ட்ரோ ட்ராகன் ஆர்மியை வச்சு இது பண்ணி விட்ருவாங்க கைஸ். அப்படியே அந்த மெயின் எலக்ட்ரோ ட்ராகனை விடுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஓவர் க்ரோத் ஸ்பெல்லு. அவ்வளோதான் கைஸ், இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஆன்படா தம்பி, சூப்பர். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஹீரோ டிரைவர் ஸ்டார்ட் பண்ணி விட்டுலாங்க கைஸ். ஹீரோஸை வச்சு கிங்கு, குயினு இந்த சைடு இறக்கி விட்டாச்சு. ராயல் சாம்பியன் அப்புறமா இறக்கிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு ரேஜ் போட்டு எலக்ட்ரோ ட்ராகன் வைக்கலாம். ஏன்னா ஹீரோஸ் ஐயா யார் மைனு ஜஸ்ட்டு மிஸ் கைஸ். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ வச்சுருக்காங்க பயபக்கி. நான் லூன்ஸை போட்டு எடுத்தேன், அதனால் எல்லாம் எலக்ட்ரோ ட்ராகன்லாம் செத்துருக்கும். இப்போவும் செத்துருச்சு ஒரு எலக்ட்ரோ ட்ராகன். இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றாவது மிஞ்சி இருக்கேன். என்ன ரேஜ் வேஸ்ட் ஆயிடுச்சு கைஸ். இந்த ரேஜ் ஸ்வாக் கணக்கு, ஏன்னா பெருசாக எதுவும் இதாகலை. இப்போ பார்த்தீங்களா, இப்போ ஹீரோஸ் அடித்தாலாவது பரவாயில்ல, ஆனால் அதுக்குள்ளே தீந்துருச்சு கைஸ். ரேஜஸ் வேஸ்ட்டாக போயிடுச்சு. பரவாயில்ல கைஸ், இப்போ நம்ம அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டலாம். இந்த சிங்கிள் இன்ஃப்ளோனுக்கு ஒரு ஃப்ரீஸு, அப்படியே நம்ம இந்த ஸ்டோன்ஸ்லாம் மரம் போட்டு அமுச்சு விட்டலாம். பிளிம்பு வேலைக்கு ஆகாது. இப்போ இந்த சைடு ஓவர் கோச் ஸ்பெல் எல்லாம் லொட்டுன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பான் ஈகிள் ஆர்ட்டிலரி. ஓகே, இப்போ ஆர்சி எங்கிட்டு ப்ளே பண்ணலாம், மேலே ப்ளே பண்ணிட்டுலாம். ஓகே, இப்போ இந்த ரேஜ் போட்டு விட்டு டவுனால் அடித்து அந்த சூப்பர் மினியன்ஸை எலக்ட்ரோ ட்ராகன் பார்த்துக்குவான். அப்படியே செயின் அட்டாக்லேயே செத்துருச்சு எல்லாம். ஓகே, இப்போ இந்த ஐஸ்கோலமே முடிச்சிட்டாங்க. என்ன ஃப்ரீஸ் ஆயிடுச்சு எலக்ட்ரோ ட்ராகன்லாம். அதுக்குள்ளே வந்துருச்சா, சரி பரவாயில்ல, இந்த இடத்துல ஒரு ஃப்ரீஸ் போட்டுடலாம். இந்த இடத்துல ஒரு ரேஜ்
அப்படியே அப்போ செயின் வேல்யூ பண்ணி அப்படியே தூக்கி விட்டுருவான். அப்போ ஃபைனலி தூக்கி விட்டாச்சு கைஸ். இன்னொரு ரேஜ் போட்டு விட்டுடலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்கேட்டர் ஷாட்டும் பின்னாடி காயில் ஏறும். எப்படியும் இந்த கேஸ் அது வார்டனபிலிட்டி இருக்குது, இன்னும் ஆர்சிபிலிட்டி இருக்குது. எப்படியும் இது ட்ரிபிள் தான் கைஸ். யார்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரச்சனையே இல்லை, ஹீரோஸ் பார்த்துக்குவான். குயின் இருக்குது வித் ஹீலர்ஸோட ஹீல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான் கைஸ், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்டு ட்ரிபிள் ஸ்டார் அடிச்சு விட்டுறலாம். ஓகே, சின்ன பேஸ் தான், அதனால பிரச்சனையே இல்லை. நோ டிஃப்லேயே 3 ஸ்டார் போட்டோம். ஓகே, இப்போ மேப்புக்குள்ளே போயிட்டு இப்போ நார்மல் அட்டாக் போடலாம் கைஸ். நம்மளோட மெயின் ஐடியில் வந்து அதாவது TH14 ஐடியில் வந்து நார்மல் அட்டாக் ஒன்று போடலாம். இந்த வார வேணாம். சரி, அப்புறமா கமெண்ட்ரி கொடுத்துக்கலாம் நான் விட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து ஃபுல் ஃபீவர் கைஸ். அதனால் இது கமெண்ட்ரி குடிக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா அது கிட்டத்தட்ட 3 வாரம் கழிச்சு தான் கைஸ் இப்போ கமெண்ட்ரி கொடுக்குறேன். அதனால் கன்சிஸ்டன்சியை தூக்கி குளிப்பு தோண்டி பார்த்து வச்சிடலாம் கைஸ். ஓகே, இப்போ இந்த பேஸை வந்து நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ எந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பண்ண போனால் சூப்பர் ஆச்சர் தான் கைஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன ஒரு இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கலாம் கைஸ். ஆமாம், இந்த சைடு எல்லாம் இது இருக்குது, ஏர் ஸ்வைப்பர்லாம் அந்த சீட் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் இந்த சைடில் இது பண்ணி இந்த மாதிரி சூப்பர் ஆச்சர் பண்ணிட்டு ஹீரோ டேவை டாப் சைட்லேருந்து ஆரம்பிச்சிட்டு லாவா லோன் அனுப்பிச்சி விட்டுருலாம் கைஸ். ஓகே, இப்போ அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 4 3 2 1. ஓகே, ஸ்டார்ட் பண்ணி விட்டுருலாம் கைஸ். ஒரு லாவா, ஒரு ஃபஸ்ட்டு ஒரு லூனு, அதுக்கப்புறம் லாவா, இப்போ என்னாடி ஃபாலோடு பை பிளிம்பு. ஓகே, லாவா அடி வாங்க வச்சுட்டு அப்படியே இப்போ இது போட்டுடலாம் கைஸ், இன்விஸ் போட்டு விட்டுடலாம். ஓகே, இன்விஸ் போட்டாச்சு. இப்போ கீழே ட்ராப் பண்ணிவிட்டு இது க்ளோன் ஸ்பெல்லாம் போட்டு விட்டுடலாம். ஓகே, ஃபைனலி க்ளோன் ஸ்பெல் எல்லாம் ட்ராப் பண்ணிட்டு 4 செகண்ட்ஸ் ஒன்ஸு இன்விசிபிலிட்டி சொல்ல போடணும் கைஸ். ஓகே, 1 2 3 4. ஐயோ போட்டான்டா, அது ஸ்கேட்டர் ஷாட் பண்ணிட்டேன். 1 2 3 4. இப்போ மறுபடியும் ஒரு இன்விசிபிள் போட்டுட்டு இந்த அவன் வேறு போட்டு லொட்டுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஸ்கேட்டர் ஷாட் பண்ணிட்டேன். சரி, ஓகே, மேலே இருக்கிற அந்த ஸ்கெல்டன்ஸ் எல்லாம் அடிச்சாச்சு கைஸ். இப்போ கீழே இருக்க இன்ஃபர்னோ, அது கீழே இருக்க டார்க் எலிக்சர் வந்துடும். ஈகிள் ஆர்ட்லரி வருமானு தெரியாது. சரி தான், பரவாயில்ல, ஈகிள் ஆர்ட்லரி வரலாம் பரவாயில்ல. ஏன் கைஸ், ஒருத்தன் தப்பிச்சிட்டான் கைஸ். சரி தான், அவன் போட்டு விடுறான் ஈகிள் ஆர்ட்லரியை. நம்ம இது ஹீரோ அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறான். பின்னாடி இது என்ன எலக்ட்ரோ டைட்டனு, கிங்கு, குயினு முடிச்சிருவாங்க கைஸ். சரி தான், அது ஒரே ஒரு ஆர்ச்சர் மட்டும் இது எப்படி தப்பிச்சான்னு தெரியல, தப்பிச்சு ஈகிள் ஆர்ட்லரி முடிச்சிட்டாங்க கைஸ். சரி தான், நம்ம முடிச்சே விட்டான். இப்போ ஆர்சியும் அங்கேயே இறக்கி விட்டுறான். இங்கே பின்னாடி இருந்து இது அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டுடலாம் கைஸ். இந்த சைடு வார்டனு வித்து இது அந்த இதெல்லாம் போட்டு கடைசியில் ஃபாஸ்ட் ஒர்க் பண்ணியாச்சு கைஸ். அவ்வளோதான், நீ அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே கைஸ், ஃபைனலி ஒரு 3 ஸ்டார் போட்டோம். ஓகே, கத்தி மாதிரி இருக்கிற பெஸ்ஸை இது கதரை விட்டு முடிச்சாச்சு கைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம இது நம்மளோட TH16 அக்கௌண்ட்டில் போயிட்டு இன்னொரு அட்டாக் பண்ண பார்க்கலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி ட்ரெயின் போட்டு விட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து TH16 அக்கௌண்ட்டுக்கு போடா தம்பி. ஓகே, இப்போ நம்ம TH16 பேஸ்க்கு வந்தாச்சு. அதாவது என்னோடய செகண்ட் அக்கௌண்ட்டுக்கு இப்போ ஒரு அட்டாக்கை போட்டு விட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். ஓகே, இப்போ வந்து ஒரு நல்ல இது நம்ம வார் வந்து மோசமாக TH13 போய் அடிச்சுக்கிட்டு இருந்தோம், சின்ன பசங்களெலாம் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம இது TH16 போய் அடிக்கலாம் கைஸ். இப்போ போன பேஸில் வந்து ஈகிள் ஆர்ட்லரி இது ரிப்பேரில் இருந்துச்சு. அதனால் இது நெக்ஸ்ட் பேஸை பார்க்கலாம். TH15 வேணாம், TH16 அடிக்கலாம். ஆனால் மேக்ஸ்ட் பேஸ்லாம் அடிக்க முடியாது கைஸ், ஏன்னா அது வந்து ரஸ்ட் அக்கௌண்ட்டு. ஓகே, இந்த மாதிரி இந்த பேஸ் பக்காவாக இருக்குது கைஸ். இதை வேணால் அடிச்சு காட்டுறேன். TH13 பேஸெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தால் இதாகும் TH16 அக்கௌண்ட்டை வச்சு. அதனால் இப்போ வந்து எலக்ட்ரோ ட்ராகன் அட்டாக்கு தான் கைஸ். எலக்ட்ரோ ட்ராகனை சைடில் ஃபனல் பண்ண வச்சுட்டு ஓவர் க்ரோத் ஸ்பெல்லை வந்து மேலே அந்த ஈகிள் ஆர்ட்லரி மேலே போட்டு விட்டுட்டு இது அட்டாக் ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு சைடு இது ஈகிள் ஆர்ட்லரி செய்யாதானே, 2 சைடு எலக்ட்ரோ ட்ராகனை போட்டு விட்டு லூன்ஸை சப்போர்ட்டுக்கு இறக்கி விட்டுலாம் கைஸ். ஏர் ட்ராப் செக் பண்ணேன். சரி, ஓகே, இப்போ நடுவில் கிங்கு, குயினு, ஆர்சி வந்து இப்போ இறக்க வேணாம். இது அந்த ஃபனல் பண்ணிட்டான், இப்போ போடலாம் கைஸ். இப்போ கரெக்டாக அந்த இறக்கி விட்டுட்டு இந்த அதானே வார்டனு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன் ஸ்லாமரு எல்லாத்தையும் போட்டு விட்டு அனுப்பிச்சி விட்டுடலாம் கைஸ். இது ஸ்பேம் அட்டாக் தான், இது பெருசாக ஸ்கில் அட்டாக்கெல்லாம் தேவையில்லை கைஸ். அதனால் இது ஸ்கில்லெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது இந்த இதில். ஏன்னா வேறு எதுவும் மேக்ஸ் பண்ணி வைக்கல, நான் எலக்ட்ரோ ட்ராகன் மட்டும்தான் போட்டு வச்சுருக்கேன். சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம டவுனால் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ டவுனாலெலாம் அடிச்சுட்டு தம்சமாக்கிடலாம் கைஸ். கரெக்டாக டவுனால் வெடிக்கிறப்ப பார்த்து எபிலிட்டி ஆன் பண்ணியாச்சு. நீ அந்த சைடு ஓவர் க்ரோத் ஸ்பெல் முடிஞ்ச உடனே ஈகிள் ஆர்ட்லரி பொழந்து கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க கைஸ். அவ்வளோதான், ஈகிள் ஆர்ட்லரி மாட்டிக்கிட்டான். அவனு போட்டு இது அடிக்க போகிறாங்க. சரி, ஓகே, இப்போ வந்து எலக்ட்ரோ ட்ராகன் ஒன்று இறக்காமலே வச்சுருக்கேன் கைஸ். ஆக அதை பார்க்காம விட்டேன், எல்லாத்தையும் இறக்கிட்டேன்னு நினச்சேன். சரி, சைடில் போட்டு விட்டுறேன் எலக்ட்ரோ ட்ராகனை. சரி, எதுக்கு சும்மா இருந்துக்கிட்டு இந்த ஃப்ரீஸெல்லாம் ஸ்வாப் பண்ண வேணாம், ஏன்னா கிளான் கேன்சல் ட்ரூப்பு கிடைக்கிறது கஷ்டம். ஓகே, எவனும் டொனேஷன் போட மாட்டேங்கிறான் கைஸ். மெயின் அக்கௌண்ட்டில் வந்து இது அட்டாக் போட்டு விட்டுறேன், அதனால் இதாகிடுது கைஸ். சரி, பரவாயில்ல. ஓகே, இப்போ வந்து நம்ம இது ட்ரெயின் போட்டு விட்டு வீடியோ முடிச்சிடலாம் கைஸ்.
ஓகே, இப்போ ட்ரெயின் போடுறா தம்பி, சூப்பர் ட்ரெயின் போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு அப்கிரேட் மட்டும் பண்ணி விட்டு மெயின் அக்கௌண்ட்டில் வந்து ஒரே ஒரு அப்கிரேட் மட்டும் பண்ணி விட்டுட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். என்ன அப்கிரேட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு இந்த பாம்பை வந்து 12 ஜெம் கொடுத்து இது பண்ணி விட்டுறலாம் கைஸ். ஆக்சுவலி லேட்டஸ்ட் அப்கிரேடில் வந்து பில்டர்ஸ் அப்ரெண்டிஸ்னு ஒன்று வந்திருக்கு கைஸ். அது ஆக்சுவலி நான் மேக்ஸ் பண்ணிட்டேன் என்னோடய செகண்ட் அக்கௌண்ட்டில். மெயின் அக்கௌண்ட்டில் பண்ண இருக்கேன். அது என்ன ஒர்த்தா இல்லையான்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் வைங்க கைஸ். ஓகே, இப்போ வந்து 5 இது ட்ராஷ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வாழை போட ஆரம்பிச்சிடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு ஆக்சுவலி இதெல்லாம் 5 இது கொடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா விலையாக குறைச்சிட்டாங்க கைஸ் இது லேட்டஸ்ட் அப்டேட்டில். சரி, ஓகே, இப்போ வந்து என்ன மெயின் அப்கிரேட் என்ன போடுறதுன்னு பார்க்கலாம். சரி தான், கொஞ்ச நாளில் ஒரு நாளில் வந்து இது ஃப்ரீ ஆகிறான். ஸோ எலிக்சரை ஸ்பெண்ட் பண்ண வேணாம். இல்லை, இப்போ பண்ணிடலாம். டார்க் எலிக்சர் தான் இருக்கே, டார்க் எலிக்சர் வச்சு அப்கிரேட் போட்டிருக்கேன் கைஸ். ஓகே, இப்போ வந்து வால்ஸையும் போட்டு விட்டுச்சாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற அந்த ஒரு பில்டரை வச்சுட்டு என்ன பண்ணலாம், கிளான் கேசல் இது லூட் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன இது இருக்குது? ஓகே, பெட்டர் அவனு விசா டவர் போட்டுவிட்றேன் கைஸ். சரி தான், ஆர்ச்சர் டவரா விசா டவர் போட்டு விட்டுறேன் கைஸ். அதான் கரெக்டு தான், விசா டவர் போட்டு விட்டு. சரி கைஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் ஆகிட்டேன். பாய். வெயிட் பண்ணுங்கள், பெட்டு ஒன்று இருக்கா? சரி, அதையும் போட்டு விட்டுடலாம். இந்த யூனிக்கான போட்டு விட்டுடலாமா? இல்லை வேணாம், நம்ம இது ரிசர்ச் போடணும் அப்புறமா. சரி, ஓகே, பாய் கைஸ், பாய்.